கூண்டுக்குள்ளே அப்பா அம்மா கிளிகள் அழகழகாக கிளி குஞ்சுகளை பொரித்த பின் ஆனந்தப்பட்டு ஆர்ப்பரித்தன. ஆகா, எங்கள் சந்ததி என்னமாய் வளர்கிறது. இப்படியாக மகிழ்ந்து திளைத்து கிடந்தன. பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்ந்தன. இதை பார்த்துவிட்டு மனம் கருவி போனது. கருவேல மரத்து கருப்பு காக்கா கர்வமாய் கேட்டது, அடிமை வாழ்வு வாழ போகும் உன் பிள்ளைகளுக்காகவா இப்படி மகிழ்ந்து கிடக்கிறாய்? கேட்டவுடன் கிரீச்சிட்டு எதிர்குரல் கொடுத்து கத்தின அந்த கூண்டு கிளிகள். அடிமையாய் இருந்தாலும் சந்ததி விருத்தி அடைந்தால் தானே அடிமை வாழ்வுக்கு அப்பு அடிக்க முடியும். சந்ததி விருத்தி சகலருக்கும் மகிழ்ச்சியே. பிறக்கும் போது ஒவ்வொரு உயிரினமும் ஒரு சுதந்திர உலகத்தில் தான் பிறக்கிறோம் என்று தானே பிறக்கின்றன. எனக்கு வேண்டியவற்றையே என்னால் செய்ய முடியவில்லை என்று உணரும் வரை நான் ஓர் அடிமை என்று நான் உணரவே இல்லை. இது ஃப்ரெட்ரிக் டக்ளஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இதுவே சமத்துவ நெறி முறை வாழ்வாக இருக்க வேண்டும். இது பேராத்மா அம்பேத்கர். முடியாது என்று நினைப்பவர் அடுத்தவரை விமர்சிப்பர், முடியும் என்று நினைப்பவர் அடுத்ததை நோக்கி பயணிப்பர். இன்று எது உனக்கு வலிக்கிறதோ நாளை அதுவே உனக்கு வலிமை. எதிர்த்து வாழு, ஆனால் எதிர்பார்த்து வாழாதே. அருமையான கதைகள் 1000